16வது சங்கீதம் 16 Psalm 16 16வது சங்கீதம். இதை நாம் பார்த்தோம்னால் சங்கீதக்காரன் கர்த்தரோடு உள்ள தன்னுடைய ஐக்கியத்தை எழுதின ஒரு சங்கீதம். அவன் ஆபத்தான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்பட்டான். தன்னுடைய மகன் அப்சலோம் மூலமாக பாதுகாப்பு எப்படி வனாந்தரம் விட்டு வனாந்தரம் அழைத்து கொண்டிருந்தார். இந்த 16ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா முதல் வசனம் வாசி, முதல் 2 வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல். இந்த 16ஆம் சங்கீதம் முழுவதும் இங்கிலீஷ் பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மை என்ற வார்த்தை ஏறக்குறைய 12 இடங்களிலே காணப்படுகிறது. தமிழ்ல என் நெஞ்சமே, என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம், இதெல்லாம் நீங்க அப்படி படிச்சு நோட் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 11 இடங்களில், இங்கிலீஷ் பைபிள்ல 11 இடங்களிலும், தமிழ் பைபிள்ல என் என்ற வார்த்தை 12 இடங்களில் இருக்கும். உதாரணத்துக்கு வாசிக்கிறேன். 5ஆம் வசனம், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரம், என் பங்குமானவர், என் சுதந்திரம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. இதெல்லாம் நீங்க அப்படி படிச்சீங்கன்னா என் என்ற வார்த்தை 12 தடவை, 12 times in Tamil, 11 times in English. உட்கார்ந்து படிச்சீங்கன்னா இந்த 2 பைபிள், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் வச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசத்தை யார் வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கும். அவர் பெரிய வெளிப்படுத்தலோடு கர்த்தர் என்னோட பேசுகிறாருன்னு நான் பேசுகிறேன். படிங்க. கர்த்தர் உங்களுக்கும் சில ஆவிக்குரிய குறிப்புகளை உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கர்த்தர் உங்களோடு பேசுவார். குறிப்பு வருகிறேன். இத 5ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனையும் காப்பாற்றும்படி. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். He is my portion. அவர் He is my portion. அவர்தான் என்னுடைய பங்கு. சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எடுத்து வச்ச எனக்கு எடுத்து வச்சியா? கேட்குமா இல்லையா? ஒரு வீட்டுல தாய்க்கு தகப்பனுக்கு 4 பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு விதமா இருக்கு. ஆனா சில பிள்ளைகளுக்கு தாயோ தகப்பனோ அவங்களுக்கு நிறைய இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். சாப்பிட்டு போன பிறகு முடிஞ்ச பிறகு திருப்பி உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அது இயற்கை. ஏன் அந்த தாய்க்கு அந்த புள்ள மேல ஒரு சாஃப்ட் கான். யாக்கோபு ஏசாக்கு எடுத்திருந்தார். யாக்கோபு மேல ஒரு அதிக பற்றா இருந்தா யாரு? ஏசாவும் உள்ளதான், யாக்கோபும் உள்ளதான். இருந்தது 2. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருப்பாங்க. அது எல்லா வீட்லயும், என் வீட்லயும் இருக்குது. நான் பார்த்தேன். எனக்கு 40 பசங்க. பெரிய பையன் மேல என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கும் ஒரு சாப்பிட்டாங்க. உனக்கு எடுத்து வச்சுக்கிறா அம்மாட்டு. அவன் எல்லாம் வேலை பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் அவனுக்கு எழும்பி எடுத்து கொடுப்பான். அதே சின்ன மகன்கிட்ட சொன்னீங்கன்னா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உனக்கு கிச்சன்ல இருக்க எடுத்து போய் சாப்பிடு. வித்தியாசம் சொல்றேன். என் வீட்டு I'm talking about my own family.
5ஆம் வசனத்திலே கர்த்தர் என் சுதந்திரம், he is my inheritance, he is my portion, என் பங்குமானவர். அப்படின்னா கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு பங்காய் இருக்கிறார். அவர் நமக்கு தேவைகளை சிந்திக்கிறார். ஆத்ம தேவை, சரீர பிரகாரமான தேவை, ஆவிக்குரிய தேவைகள், குடும்பத்துக்கு தேவையான பினான்சியல் சிச்சுவேஷன், சுகம், பலன், ஆரோக்கியம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பங்கு இருக்கு. அப்படிங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய சுகமா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், ஆயுள் காலமா இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கட்டும், ஜப ஜீவியமா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பங்கு இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆழமாய் போகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய வசனம் விடாது. கண்கால் அளவிலே இருப்பீர்களானால் விளங்காது, முழங்கால் அளவிலே இருப்பீர்களானால் விளங்காது, இடுப்பு அளவிலே இருப்பீர்களானால் விளங்காது. நீச்சல் ஆழத்திலே போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தான் சொல்லப்படும், the Lord is my portion, கர்த்தர் என்னுடைய பங்கு என்று அறிக்கையிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற யாரானாலும் இன்னொரு வார்த்தை முக்கியமான வார்த்தை முதலாவது இருக்குது. இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இன்ட்ரடக்ஷனாக சொல்லி 73ஆம் சங்கீதம் 26வது வசனம். Psalm 76, 76ஆம் சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 26வது வசனம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல the Lord is ever, the Lord is ever, அதாவது my portion forever. இங்கிலீஷ் பைபிள்ல my portion forever, என்றென்றைக்கும் என் இதயத்தின் கண்மலையும் என் பங்குமானவர். கர்த்தர் தான் நமக்கு எவர் போர்ஷன். சொத்து பிரிப்பாங்க, சம்பாத்தியத்தை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுப்பாங்க, பிக்சட் டெபாசிட்ல போட்டுருவாங்க. வயசான பிறகு இல்லை என் காலத்துக்கு பிறகு வேண்டாம், மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கிறது. திஸ் இஸ் யுவர் பாடி, இதான் உன் பங்கு. இந்த அளவு தான், இந்த அரை கிரவுண்ட் தான் உங்களுடைய சுதந்திர வீதம். கால் கிரவுண்ட் உனக்கு, இந்த கால் கிரவுண்ட் உனக்கு, வடக்கு பக்கம் உனக்கு, தெற்கு பக்கம் உனக்கு. தாய் தகப்பன் தம்முடைய சுதந்திர வீதத்தை, தங்களுடைய சொத்துக்களை பங்கு பங்காக பிரித்து கொடுப்பார்கள். உலகத்தை நாம் பார்க்கிறோம், இது உண்மை. அதை காட்டிலும் காலத்துல the Lord is my portion, கர்த்தர் அவரே தவான் நீரே என் பங்கு. அல்லேலூயா. அதை நன்றாக ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வருஷத்தின் ஆரம்பத்திலே இருக்கிற நீங்களும் நானும் நன்றாக உணர்கிறோம். அப்படின்னா அவர் எப்படியெல்லாம் நமக்கு பங்காய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக 119ஆம் சங்கீதம் 57வது வசனம். Psalm 119. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைகொள்வேன் என்று. The Lord, oh Lord, thou art my portion, thou art my portion. நீரே என்னுடைய பங்கு. ஆனால் யோசித்து பாருங்கள், அவருக்கு எவ்வளோ காரியங்கள் காணப்பட்டது. அவருக்கு அரண்மனை இருந்தது, தாவீதுக்கு வேலையாட்கள், யுத்த வீரர்கள், பொன் வெள்ளி தவறு
அதுவே பல லட்சங்கள் கோடியில போகுது. பொன் வெள்ளியும் அவன் சோதரித்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படியெல்லாம் எஃபர்ட் எடுத்துப்பானா அவ்வளவு பொண்ணு வெள்ளியும் வச்சிருந்தார் அந்த ராஜா அப்படின்னு. அதன் மேல அவனுக்கு எண்ணம் போகுது. நீரே என்னுடைய பங்கு, thou art my portion. அதான் ரொம்ப முக்கியம். நீரே பங்கு, நான் உன் வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். 57ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் முடிய நன்றாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஏனென்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய திருவிழா அது 57 மொத்தம் ஏறக்குறைய ஒரு 8 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆழமாகவும் காணப்படுகிறது. வாசிங்க 64வது வசனத்தை. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அந்த இடத்துல thou art my portion, நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது தேவன் பூமி முழுவதையும் கிருபையினால் நிறைந்திருக்கிறார். அதனால்தான் புலம்பல் ஒரு வசனம் எல்லாம் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. Morning, new grace. கர்த்தாவே, எனக்கு கிருபை தாருமையா, எனக்கு சகிக்க கிருபை தாரும், தாங்க கிருபை தாரும், வாயை மூட கிருபை தாரும், பார்த்து பார்க்காம இருக்க கிருபை தாரும், யோசிக்காமல் இருக்க கிருபை தாரும். ஜெபிக்கிறோமா இல்லையா? யோசிக்கணும். எவ்வளவு டென்ஷனா இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? thou art my portion, நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது பூமி முழுவதும் கிருபையாகிய பங்கினால நிரப்பப்பட்டது. சாப்பாட்டுல வாழை போட்டு சாப்பாடு வைப்பாங்க. அதாவது இப்போ வாழைலாம் வாழைல சாப்பாடுலாம் வீட்லயே விட்டு விடலாம். ஜெனரலா ஒரு ஐட்டமா 4 ஐட்டம் 5 ஐட்டம் இருக்கும். அப்போ அதுல எல்லாரும் சம பங்காவே வச்சுட்டு போவாங்க. 10 பேர் 2 பேர் சாப்பிடுறாங்க. அது போல சங்கீதக்காரன் சொல்றார், நீரே என் பங்கு. அப்பொழுது பூமி முழுவதும் அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் நான் நன்றாக யோசிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்பட்ட கிருபையினாலே நிரப்பப்பட்ட இந்த பூமியிலே நான் அதை அனுபவிக்கிறேன். உலக வேஷம், உலக சிற்றின்பம், உலக களியாட்டுகள், உலக காரியங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஆசாபாசங்கள் நிறைந்து இருக்கிற அதன் மத்தியிலே தேவன் பூமியை கிருபையினால் நிறைந்திருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆழமான வார்த்தை. உலக வேஷம், உலக சிற்றின்பம், உலக களியாட்டு, உலகத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாம் பூமியில இருக்கு. எல்லாமே இருக்கு. அதன் மத்தியிலே பூமி முழுவதும் அவருடைய கிருபையினால நிறைந்திருக்கிறது. நீ அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நீரே பங்கு பங்கு அறிக்கையிட்டாலும் சிலருடைய குடும்பத்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சீயோனுக்கு அழைக்கப்பட்டவர்கள், மகிமையுள்ள சன்னிதானத்திலே போய் சேருகிறார் குடும்பத்தார். சிலர் அவருடைய கண்கள் திடீர்னு உலகத்தின் மேலே போகும். ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஒருவேளை கத்திரகால வைராக்கியமும் ஊழியம் ஒன்று செய்யலாம். பட் ஆனால் இருந்தாலும்
கர்த்தராகிய கிருபையை நீங்களும் நான் ஆழமாக உணர்வோமானால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதை நீங்கள் நானும் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை உங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அதே உலகத்துல உலக வேஷம், உலக சிற்றின்பம், உலக களியாட்டுகள், உலகம் அசுசினால் நிரப்பப்பட்டது. அதன் மத்தியிலே கிருபை இருக்கு. அது நான் தவான்மை போன்று நீரே என் பங்கு. கிருபையாகிய பங்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எனக்கு தாருமையா. இன்னைக்கு வேண்டிய கிருபை தான். இன்றைக்கு என் குடும்பத்துக்கு வேண்டிய கிருபை தான். என் புருஷன், மனைவி, பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தான். என் சபைக்கு வேண்டிய கிருபை தான். இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற யாரானால் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் என்னை காக்க முடியாது. ஆனால் யோனாவிலே ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாரும் நீங்க தெரிந்து தெரிந்த வசனம். தங்களுக்கு வரும் தங்களுக்கு வரும் கிருபையை ஒப்படைக்கிறார்கள். அந்த கிருபையை ஊற்றி கொண்டிருக்க தங்களுக்கு வரும் கிருபை. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியன், காற்று, ஆக்சிஜன், அதெல்லாம் யோசிக்கணும். குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அப்படியே பூமியில் வருகிறது போல கிருபை வந்து கொண்டிருக்கிறது. கிருபை பற்றி கொள்ளும். ஆனால் தங்களுக்கு வரும் கிருபையை தங்களுக்கு வரும் கிருபையை அப்படிதான் திருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தான் திரும்ப, அந்த ஐயாவுக்கு தான் திரும்ப, அந்த பிள்ளைகளுக்கு தான் திரும்ப. இதுதான் ஆண்டவர் இதெல்லாம் இருக்கணும். That is wrong confession. எனக்கு கிருபை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. தங்களுக்கு வரும் கிருபை, உங்களுக்கு என்ன கிருபை தேவையோ அது வந்து கொண்டிருக்கிறது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதானவைகள். அல்லேலூயா. நீங்கள் நான் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் என்னை இணைக்கிறதையா. என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும், என் புருஷனையும், என் மனைவியையும், என் பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும், மருமகனையும், மருமகளையும் கர்த்தாவே எனக்கு கிருபையினால் இணைக்கட்டும். ஏன் காரணம் என்ன? தங்களுக்கு ஒரு கிருபை. உங்களுடைய கிருபை வேற, மகனுக்கு இருக்க கிருபை வேற, மருமகளுக்கு இருக்க கிருபை வேற, எல்லாருக்கும் இருக்க கிருபை வேற. சலேசனுக்கு 4 வரலும் கொண்டாங்க. கிருபை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஆனா கிருபை உலகம் முழுவதும், பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் யார் யாருக்கு என்ன கிருபை வேணுமோ, கர்த்தர் நீரே என் பங்கு. தவான் மை போர்ஷன். நீரே என் பங்கு கர்த்தாவே. அந்த பங்குல இருந்து நீங்க என்ன கிருபை வேண்டுமோ அதை கொடும். கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக 142ஆம் சங்கீதம். 142ஆம் சங்கீதம். வாசிக்கலாம். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர்கள். கவனிங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர். Not only on earth. பூமியில மட்டுமல்ல, நமக்கு ஜீவனுள்ளோர் தேசம். ஜீவனுள்ளோர் தேசம். Portion in the land of living. நமக்கு பரலோகத்திலே ஒரு பங்கு இருக்கு. இந்த உலகம் ஜீவனுள்ளோர் தேசம் அல்ல, மரணத்துக்குரிய ஒரு தேசம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு, நாளைக்கு இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, ஏதோ
ஏதோ ஒரு நாளிலே மரணத்தை ருசி பார்ப்போம். That is one land is called ஒரு ஒரு ஜீவன் உள்ளோர் தேசம், மரணமே இல்லாத ஒரு தேசம் இருக்கிறது. அதையாக சங்கீதக்கார வாசிக்கலாம். 145 மறுபடியும் வாசியுங்கள். 45 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஜீவனுள்ள தேசத்திலே என்னுடைய என் பங்குமாய் இருக்கிறீர். பங்குமாய் இருக்கிறீர். அப்படியானா we are traveling in the world. We are traveling in the world. நமக்கு வீடு எங்க இருக்குது? நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. We have a heavenly home. நமக்கு ஒரு வீடு இருக்குது, பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது. We are traveling in the world. ஊருக்கு போறேன், நம்ம டிராவல் பண்றோம், பஸ்ல டிராவல் பண்றேன், ஏரோப்ளேன்ல டிராவல் பண்றேன், அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல டிராவல் பண்றேன், இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன், டிராவல் பண்றேன், ட்ரெயின்ல போறேன், பஸ்ல போறேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். அது போல we are traveling in the world. இந்த traveling in the world பாத்தீங்கன்னா we have a lot of enemies. நிறைய சத்துருக்களை நாம் சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். அதே வசனத்துல இந்த ஹெட்டிங் 142 சங்கீதம் தலைப்பை வாசியுங்கள். தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மல்கீஸ் என்னும் சங்கீதம். அவன் வீட்டுல பெட்ரூம்ல ஜெபிக்கல, மொட்டை மாடியில போய் ஜெபிக்கல, அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கல. கர்த்தாவே எனக்கு செல்வம் தாருமையா, எனக்கு பலன் தாருமையா என்று நாமத்தில் ஜெபிக்கல. தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்ஜித் என்ன செஞ்சு? ஏன்னா அந்த கெபி எப்படி இருக்கும்? ஒரே பூச்சி கட்டையா இருக்கும், இருளா இருக்கும், லைட் கிடையாது. வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்கள் ஜீவிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்க போய் இருந்துகிட்டு the Lord is my portion. கர்த்தாவே நீர்தான் என்னுடைய பங்கன்றான். அரண்மனையில இருந்து ஜெபிக்கலாம, நல்ல பெட்ரூம் ஏசி ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து ஜெபிக்கல, வேலை ஸ்தலத்துல இருந்து ஜெபிக்கல, ஊழியத்தின் பாதையில இருந்து அவன் ஜெபிக்கல. தாவீது கெபியில் இருந்து பண்ணின விண்ணப்பம். ஏன்னா கெபி போன்ற ஒரு வாழ்க்கை, கெபி போன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அது ஊழியக்காரனுடைய வீடோ, விசுவாசிகளுடைய வீடோ, பரிசுத்தவான்களுடைய வீடோ, மீட்கப்பட்டவர்களுடைய வீடோ, நீதிமான்களுடைய வீடோ, மகிமைக்கு போகிற பிள்ளைகளுடைய வீடோ, யாருடைய வீடா இருந்தாலும் சில நேரங்களில் சில சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் கெவி போன்ற ஒரு சூழ்நிலை, துஷ்ட மிருகங்கள், காட்டு மிருகங்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு தாவீது ஜெபிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் 6ஆம் வசனத்தில் சொல்றான், என் கூக்குரலுக்கு செவி கொடும். 6ஆம் வசனம் அங்கு சொல்றான், அவன் சொல்ல வார்த்தை, ஜீவனுள்ள தேசத்திலே எனக்கு ஒரு பங்கு இருக்குது. இங்க பங்கு இல்ல ஆண்டவரே, இந்த கெபியில எனக்கு பங்கு இல்ல, நான் வசிக்கிற இந்த குடும்பத்துல எந்த விதமான பங்கு எனக்கு இல்ல, எனக்கு எதுவுமே சதம் இல்லை, எல்லாமே இந்த land of living. ஜீவனுள்ள தேசத்திலே ஒரு பெரிய பங்கு எனக்கு வைத்திருக்கிறேன், அந்த பங்கை நான் சுதந்திரிக்கிறேன். நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் நான் கிருபை காலத்திலே கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்.
அங்கே வந்து அந்த இடத்துல ஒரு போர்ஷன், the Lord is my portion forever, the Lord is my portion forever. அவர் நமக்கு நித்திய பங்காக நமக்கு பரலோகத்திலே அவர் காணப்படுகிறார். நீங்கள் நான் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம். அதை 142ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவருக்கு முன்பாக ஊற்றுகிறேன். அது மட்டுமல்லாமல் அதே 2ஆம் வசனத்திலே நெருக்கப்படுகிறேன். நெருக்கம். 5ஆம் வசனத்திலே கூப்பிடுகிறேன். 4ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை விசாரிப்பார் ஒருவர் இல்லை. அப்படின்னா உலகத்திலே எந்த விதமான பங்கு இல்லை. உலகம் முழுவதும் பூமி முழுவதும் கிருபையாகிய ஒரு சூழ்நிலை ஊற்றப்பட்டிருந்தாலும் ஜீவனுள்ள தேசத்திலே நமக்கு ஒரு பங்கு இருக்குது. லேண்ட் ஆஃப் லிவிங். கர்த்தர் நம்ம எல்லாரையும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் பிரித்தெடுக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ஒரு காலத்திலே தன்னுடைய ஜீவனுள்ள தேசமாகிய மரணமே இல்லாத அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அங்கேதான் நமக்கு நித்திய பங்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் காணுதலாவே அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேசத்திலே நெருக்கப்படுகிற நான், கூப்பிடுகிற செவி கொடுக்கிற கூப்பிடுகிற நான், ஊற்றுகிறேன் என்னுடைய விண்ணப்பத்தையும் என்னுடைய ஆதரத்தை ஊற்றுகிறேன் ஐயா. 2ஆம் வசனம். என் சங்கடத்தை ஊற்றுகிறேன். முடியாத பாதையிலே போகிற எனக்கு மகிமையிலே கர்த்தர் ஜீவனுள்ள தேசத்திலே நல்ல பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நான் நன்றாக உணர வேண்டும். எரேமியா 3ஆவதாக எரேமியா 10ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் வாசியுங்கள். எரேமியா 10ஆம் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போலல்ல, அவைகளைப் போலல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மறுபடியும் வாசியுங்கள். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அவனை யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விதவிதமான பங்குகளை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 4. ஏசாயா 47ஆம் அதிகாரம் 4. 47:4 வாசிக்கலாம். எங்கள் மீட்பர் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் என்பது. மீட்பருடைய நாமம். அப்படின்னா யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவர்களைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம். அந்த வசனத்தையும் ஏசாயா 47:4 பார்த்தீங்கன்னா சேனைகளுடைய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தை ஒரு பங்காக கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிங்க நேர்த்தியான இடங்களில் எனக்கு ஒரு பங்கம் உண்டு. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், "The Lord is my portion." கர்த்தர் என்னுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் தான் நமக்கு பங்கு. His name. அது எங்க கொடுக்கப்படும்? பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நான் நன்றாக இதோட நான் முடிக்கிறேன். நிறைய உண்டு. அலாதாக நாம் தியானித்தோம். Lord is my portion. கர்த்தர் என்னுடைய பங்காய் இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 26 அவர் the Lord is my portion forever. அவர் எப்பொழுதுமே சுதந்திரமாக நிரந்தரமான எப்பொழுதுமே பங்காய் இருக்கிற ஒரு கர்த்தராக
you. He is my portion forever. Lord Jesus, I consecrated you. He is my portion forever. His glory henceforth I will pursue. He is my portion forever. Hallelujah. He is my portion forever. 73 சங்கீதம் 26 வசனம். He is my portion forever. எப்பொழுதும் அவரே நமக்கு நித்திய பங்காயிருக்கிறார். Hallelujah. நாம் ஜெபம் அன்பின் பிதாவே, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 16 சங்கீதம் 5 வசனத்தின்படி கர்த்தாவே, thou art my portion. நீரே பங்கு. இந்த வார்த்தைப்படி அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அப்பா, பூமி உம்முடைய மகிமையினால், உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது போல ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபையாக பங்கை தருகிறேன். அதுபோல ஜீவனுள்ள தேசத்திலே எனக்கு வேண்டிய பங்கை கொடுக்க போகிறேன். அது மட்டும் நாமமே பங்கு என்று நாங்கள் 10-14 வாசிக்க போல பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் வேண்டிய கிருபையின் சத்துவத்தை கொடுத்து உங்களுடைய பங்கை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அந்த சுதந்திரத்தின் பங்கை அனுபவிக்க இம்மையிலும் மறுபடியிலும் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.